இந்த கொசு வேற தொல்லை தாங்க முடியல. என்னடா அப்படி பாக்குற? அப்பா, எங்க போனா? காலையில போனவன் சாப்பிட கூட இல்லை. வேடா வேடா, காலையிலேருந்து சாப்பிடாம கொள்ளாம எங்கப்பா போயிருந்த? நீ வருவேன்னு நானும் இவ்வளவு நேரம் சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன்ப்பா. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? இருடா, டேய் இரு சாப்பாடு எடுத்து வரேன். என்ன வேடப்பா, வந்தொன்னே படுத்துட்ட? ஒரு வாய் சாப்பிட்டு படுப்பா. வெறும் வயிற்றுல படுக்கூடாதுப்பா, கொஞ்சம் சாப்பிட்டு படுப்பா. ஏண்டா, என்னாச்சு இவனுக்கு? இந்தாம்மா ஒரு டீ தரேன்பா. ரவி டீ எடுத்துக்கப்பா. அண்ணா கொஞ்சம் கொடுங்க. தீபிகா நடிகையா? அப்போ நீ சென்னைக்கு வந்ததே அந்த நடிகையை பார்க்கத்தான் இல்லை? சரி, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்கிற. அதை விட உன் மனசில் மரியாதை இருக்குதுன்னு வேற சொல்கிற. அதையும் தாண்டி நல்ல நட்பு இருக்குதுன்னு வேற சொல்கிற. அப்புறம் எதுக்குல சுட்ட? சொல்லு. சார், குடிக்க கொஞ்சம் தண்ணி. கான்ஸ்டபிள், தண்ணி கொஞ்சம் கொடு.
தூள் துளசி யாருன்னு தெரியுமாடா உனக்கு? இந்த துளசி உண்மையை தாண்டா பேசுவான். இந்த உண்மையை சொன்னதுக்காக தானடா அன்னைக்கு நீ என்ன அடிச்ச. மறக்க மாட்டேன்டா, மறக்க மாட்டேன். என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? ஓ, நீ அந்த நடிகையோட ரசிகனாச்சே. உனக்கு எதனா ஒண்ணானா அவ வருவான்னு நினைக்கிறியா? துளசி. வரமாட்டாடா, வரமாட்டா. வேணாம் துளசி. உனக்கு தாண்டா அவன் நம்பர் 1. ஆனா அவளுக்கு நீ வேணாம் 10ஓட 1 11. துளசி. உன்ன மாதிரி கோஷம் போடுறவன், கோயில் கட்டுறவன், போட்டோவை வச்சுக்கின்னு சூடம் காட்டுறவன், நீங்க எல்லாம் வாழ்க்கையில உருப்படவே மாட்டீங்கடா. வேணாம் சொன்னா கேளு. மாட்டீங்கடா. வேணாண்டா. போட்டோ வச்சிருப்பியா பாக்கெட்ல? சூப்பரா இருக்காப்பா. பாரு, இதுல நீ இவ்வளவு நாளா இவ்வளவு முழு துணியோட தானே பார்த்த. துளசி. என்னடா இவ்வளவு ஒரு பிட்டு துணி கூட இல்லாம இதுல முழுசா காட்டுறேன் உனக்கு. என்ன டேய் வா, வாடா என்னடா சொல்ற? காட்டுறேன் வா உனக்கு. வாடா, வா வா. பாரு, ரொம்ப நல்லவன்னு சொன்னியே, அவன் என்ன கோலத்துல வர போறான்னு பாருடா, பாரு. நான் சொன்னேன் கேட்டியாடா? நடப்பா, பாரு, நல்லா பாருடா. அட பாவி பயல, யாரோ ஒரு பொண்ணு நடிச்ச ப்ளூ ஃபிலிம்ல அந்த நடிகையோட முகத்தை கிராஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த நடிகையை வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதையும் நாங்கள் விசாரிச்சு அதை கண்டுபிடிச்சி போலீஸ் இடி தயாரிச்சவனை அரெஸ்ட் பண்ணி புழல் சிறையிலையும் போட்டாச்சு. இது தெரியாம நீ ஊர்ல இருந்து கிளம்பி வந்து அந்த நடிகையை அநியாயமா சுட்டுட்டு இப்படி குற்றவாளியா நிக்கிறியாடா பாவி. ஹலோ. அந்த பையனை கூப்பிட்டு வந்து காட்டணுங்களா? சரி சார், ஓகே சார், உடனே அனுப்பி வைக்கிறேன் சார். ஓகே சார், சரி சார். இந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை இவனை பார்க்கணுமா, இவனை கூட்டிட்டு போய் காட்டிட்டு பத்திரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். நான் கையில தான் வாங்கிப்பேன். அதையும் தாண்டி ஒரு மான பிரச்சனை வந்தா போராடி பார்ப்பேன். முடியலனா தற்கொலை பண்ணிப்பேன்.